இந்தியாவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 41.4% பேர். ஸோ இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் 41.4% பேர் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி அதிகமான பெண்கள் வந்து தொழிற்சாலைகளில் பணிபுரியறதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து கர்நாடகா பாத்தீங்கன்னா 15.5% செகண்ட் பிளேஸ். அடுத்து ஆந்திரா வந்து 6.5% தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முறைசாராத துறைகள்ல பெண்கள் பணியாற்றுவது. அது என்ன முறைசாரா துறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எந்த ஒரு தொழிற்சாலைகளுக்குள்ள வராம நிறுவனங்களுக்குள்ள வராம தனியா இப்போ சுய தொழில் பண்றவங்க, தெருவோர வியாபாரிகளா இருக்கிறவங்க, வீட்டு வேலை பார்க்கறவங்க, இந்த மாதிரி முறைசாராத துறைகள்ல பணியாற்றக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையில தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. இந்தியாவில் 9.3% முறைசாராத பணிகள்ல பணியாற்றக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 9.3% பங்களிக்குது இந்தியா. சாரி, தமிழ்நாடு இந்தியால. சரிங்களா? அதுக்கு அடுத்து முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, உத்தரப்பிரதேசம் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. அடுத்து பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பு. சோ பணிபுரியக்கூடிய இடத்துல அந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துறது, அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அதுக்கான புகார்களை வழங்குறது, இந்த மாதிரியான வசதிகள்லாம் இப்ப ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. பணியிடங்கள்ல பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் வகையில போக்சோ சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அடுத்து மின் தூக்கிகள் உற்பத்தியில தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சீனாவுக்கு அடுத்தபடியாக மின் தூக்கிகள் அப்புறம் இந்த நகரும் படிக்கட்டுகள்லாம் இருக்கு இல்லையா பயன்பாட்டுல உலகிலே 2வது பெரிய சந்தையாக நம்ம இந்தியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல இந்த மின் தூக்கிகள் அப்புறம் இந்த மின் படிக்கட்டுகள் உற்பத்தியில பாத்தீங்கன்னா 30% மேல தமிழக உற்பத்தியாளர்களால பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மின் தூக்கிகள் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு.